நான் நம்ப மாட்டேன். நீ வேடன் அல்ல. வேடனானா உன் முகத்துல இவ்வளவு தேஜஸும் தேவகலையும் எப்படி வந்தது? நிஜத்தை சொல்லு. என்ன வெறுமனே உபத்திரப்படுத்தாதே. போகாதே, நில்லு. தாமர பூவோ இதில் நிறைய மதுவோ உதில் நிறைய மதுவோ. தோழா, என் தாயார் என்னை கைவிட்டு விட்டார்கள். இனி எனக்கு நீதான் துணை. ஆரியமாலாவை சிறையெடுத்து வர ஒரு யுக்தி சொல்ல வேண்டும். யுக்தியா? அது எந்த யுக்தி? கேட்டா, அம்மைக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறது அப்புற சுகம் இல்ல. யுக்தி சொல்லும்படி உன்னை கேட்டனே அல்லாது எனக்கு புத்தி போதிக்கும்படி உன்னை கேட்கவில்லை. காதலின் வேதனை என் தாயாருக்கு என்ன தெரியும்? சரி, இனி விஷயத்தில் நான் உண்டு, என் மனம் உண்டு. இனி யாருடைய வார்த்தையும் கேட்க மாட்டேன். நல்லதாய். என்னோட யோஜனை வேண்டாம் அல்ல. அப்போ நான் இதா போனும். இதுதானா பரிகாசமயம்? என் மனம் கலங்கிருக்கிறது. இன்னது செய்வதென்று எனக்கு புரியவில்லை. தோழா, ஏதாவது யுக்தி சொல். அப்படி வரணும். இதா ஆலோசனை வந்து. என்ன ஆலோசனை? இங்கே சீக்கிரம் சொல்லு. அவசாரம் அன்பாய ஸ்நேகிதா ஆரியமாலா. அரமனை தீப்பற்றி எறியும்போது வீண வயசான ஒரு அரசன். நண்பா, இந்த சமயத்தில் தானா உன்னுடைய பாட்டும் கேளிக்கையும்? நீ கொஞ்சம் கூட சமய சந்தர்ப்பம் தெரியாத மனுஷன். நீ வேண்டாம், உன்னுடைய நேசம் வேண்டாம். അയ്യോടാ, പിന്നെ ഈ സ്ത്രീകളുടെ ആശ വന്നാലേ മനുഷ്യാളൊക്കെ ഇങ്ങനെയാ. ഇതാ, ചേട്ടനുക്ക് അവ പേരില ആശയുണ്ട്. അവൾക്ക് ചേട്ടന്റെ പേരില ആശയുണ്ടോ? அவள் என்னிடம் பேசியதிலிருந்து பிரியம் இருக்கும் என்றுதான் நினைக்கிறேன். ஒரு கால் அவளுக்கு என்னிடம் மோகம் இல்லை என்றால் நான் அவளை மறக்க வேண்டியதானா? அல்ல, பிரியம் இல்லைங்கிலும் എന്റെ മഷിയും മന്ത്രമും എവിടെ പോയി പ്രിയമാക്കും? എന്തിന് ഇത്ര കുഴപ്പം ചേട്ടാ? சரியான யோசனை நண்பா. இந்த யோசனை எனக்கு எப்படி தோன்றும்? இனி நீ ஆட்டி வைக்கும் பொம்மைதான் நான். சீக்கிரம் புறப்படு, நான் இங்கே இருக்கிறேன். இதா அரவல்லி, அரவல்லி, எடி அரவல்லி. யார் அது? அரவல்லி, கதவை திறப்பாய் எந்தன் கண்ணே அரவல்லி, கதவை திறப்பாய், கதவை திறப்பாய், திறப்பாய், திறப்பாய் எந்தன் கண்ணே அரவல்லி, கதவை திறப்பாய். ஐயோ, வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தன் வந்துட்டானே. ஏய், நீ யாரு? எங்க வந்த? எடி சத்தம் போடாத, ஞான் தானே. ஞானாவது ஞானாவது. போ வெளியே. ஐயோடா, அரவல்லி மறந்து போயோ என்ன? வா. ஏய், நில்லு. ஐயோடா, என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உன் பாட்டுல வீட்டுக்குள்ள போறீங்க. நீ யார்? உனக்கு என்ன வேணும்? ஆரவல்லி, நிஜமாயிட்டு என்ன மறந்து போச்சா? ஆரவல்லியா? யார பார்த்து ஆரவல்லிங்கிற? நீ யாரோ திருடம் போல் இருக்கு. மரியாதையா வெளியில போறியா? சத்தம் போட்ட ஆட்களை எல்லாம் கூப்பிட்டுட்டுமா? ஐயோடா, அப்போ நீ ஆரவல்லி இல்லையோ? ஆரவல்லி தானே. ஐயோ, திருடன் திருடன் எல்லாம். இந்த பொண்ணு, நீ சத்தம் போடண்டா, நான் போயேக்கா. போ சீக்கிரம். அப்போ நீ ஆரவல்லி போறியா? என் புருஷனை கூப்பிடட்டுமா? புருஷனோ?
അയ്യോടാ, അപ്പോ ഞാൻ ചിന്നാനില്ലയോ? ചിന്നാൻ തന്നല്ലോ. அறவல்லி, நான் பயந்து நடுங்கி போய் இத்தனை நாளா என்ன தனியா விட்டுட்டு யாரோ ஒருத்தனுக்கு அடிமையாகி திரும்பி இந்த முகத்தோட என்ன பாக்குறதுக்கு வந்துட்டீங்களே, ரோஷம் இல்ல? எடி, என்னை அடிமையாக்கியவர் சாதாரண மனுஷரல்ல, நல்ல சக்தியுள்ள ஒரு தேவனா. நினைச்ச ரூபம் எடுக்கணும். இப்போ நான் அடிமையல்ல, அவரு நானும் அண்ணனும் தம்பியும் ஆகி. தேவனா? அப்ப ஏன் பாம்பாட்டி போல வந்தாரு? அது தன்னல்ல பறஞ்சது, நினைச்ச ரூபம் எடுக்கணும்னு. அறவில்லை, அவருக்கு நின்னை கொண்டு ஒரு காரியமாகானுண்டு. தேவன்னு சொன்னீங்க, என்ன கொண்டு ஒரு காரியம் ஆகணுங்கிறீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையே. கடவுளாயாலும் லோகத்துல ஜனிச்சா பின்ன மனுஷரை போல எல்லாம் நடக்கின்றது. ஓஹோ, அப்ப சரிதான். என்னால என்ன காரியம் ஆகணும்? ചേട്ടനും ഞാനും വേട്ടയ്ക്ക് പോയി. അവിടെ രാജാമകളെ കണ്ട് ചേട്ടൻ മോഹിച്ചു. അതിന് മനസ്സിലായ? എങ്ങനെയെങ്കിലും ഇതെ അറിഞ്ഞുകൊണ്ട് വന്ന മതി. ஆயி மகமாயியவ ஆயிரங்கண்ணுடையா ஆங்கார காரியவ ஆதி என்னும் பேருடையா கருகுமணி கைவளையல் கணமஞ்ச பூச்சுக்காரி திருமேனி எல்லாமே திருநீரணிஞ்சிருப்பா பாராநகர் பவனி வந்து தெரிசிங்க இராப்பிணிகள் எல்லாம் தீட்டு வைப்பாயே மாறா. ஏய், யார் நீ? எங்க வந்த? அம்மா, நான் குறி சொல்றவா. இங்க யாருக்காவது குறி சொல்லலாம்னு வந்தேன். ஓ, குறி சொல்லுவியா? அப்படின்னா எங்க கையை பார்த்து சொல்லு. ஏமா, உனக்கு ஒரு புருஷனா இல்ல 2 பேரா? சி, விடு கைய. யாருன்னு நினைச்சிட்ட? ஆய மூடு. நானாமா சொல்றேன், உன் கையில 2 ரேகை ஓடுத. பாடி பாடி, நீ குறி சொன்னது போது பாடி போலாம். அது யார் யாரு? இது யாரா குறி சொல்றவளாம், இங்க வந்து என்னென்னமோ வளர்றா. நான் மகமாகிய நினைச்சு சொன்னேன்னா குறியும் சொல்லுவேன், மனசையும் அறிஞ்சு சொல்லுவேன். ஓ, அப்படியா? ஆனா என் கூட வா. அக்கா, இந்த அம்மா குறி சொல்றவளாம். அவக்கு வேற வேலை இல்ல. ஓடி, அவ என்ன சொல்றான்னு தான் கேட்போமே. உட்காரம்மா. இந்த அம்மா எங்கேயோ பயந்துருக்கா, அதுல இருந்து மனசு நிம்மதி இல்லாம இருக்கா. இவளை பத்தி கொஞ்சம் குறி சொல்லம்மா. ஆளி மாகாளி ஓங்காரி ஓடிவா எரளிலும் மாறித்தாயே என் மேலே வந்திறங்கி கேரளத்து பகவதியே கேட்ட குறி நீ சொல்லம்மா. பார்த்தா பசி தீரும் பாப்பார பொன்னொருத்தி சாத்திரத்தை கேட்ட பின்னே சன்மானம் தந்திடுவா. இங்க கைய பாப்பா. கேட்டமுடன் நீ கேட்ட குறிகே காடதிலோர் வேடந்தன் மேல் ஆசை கொண்டாய் ராசாத்தி நீ தேவாமிஷம் ஆவானவன். என்னடி சிரிப்பு? அவ சொல்றதெல்லாம் தான் சொல்லட்டுமே, இன்னும் என்னத்து சொல்றது? வாய்க்கு வந்ததை உளறி கொட்டுறா. யாரோ வேட மேல நீ ஆசை கொண்டாயா? அவன் தேவ அம்சமா? அம்மா, நீ குறி சொன்னது போறோம். நான் உன்னை இங்க அழைச்சிட்டு வந்ததே தப்பா போச்சு. ஏண்டி இந்த அம்மா பேர்ல இப்படி எரிஞ்சு விடுற? வேடிக்கையா இருக்கு. நீ சொல்லம்மா. எண்ணரசி நீ எண்ணுவது போல் நடவாதம்மா முடியாதம்மா. என் எண்ணத்தை மகா கண்டுட்டா. எனக்கு என்னடி எண்ணா? சரிதான், இவ பேசுறத நீங்க வேணும்னா கேளுங்க. நேக்கு பிடிக்கல, நான் போறேன். போகாதடி, இரு.
என்னை பத்தி சொன்னாலே நேக்கு கோபம் வந்ததா பத்தியா? உன் மனசுல என்னமோ கல்மிஷம் இருக்கு, அதனாலதான் நமக்கு கோபம் பொத்துண்டு வர்றது. இப்படிப்பட்டவா சொல்றதுல ஏதான நிஜம் இல்லாம இருக்காது. ஆமா, இவ சொல்றது தேவவாகாகும், அப்படியே பலிக்கும். நீ கேளு, நான் போறேன். அவ கிடக்குறா. என்ன, நான் வேடன் மேல ஆசை கொண்டேனா? அப்படியே இருக்கட்டும். அந்த வேடன் ஒரு தேவனானா பூலகத்துக்கே வரா? அப்படி கேளுங்க சொல்றேன். தேவமருமம் பூவுலகிலே பேசத்தகுமா தோஷமல்லவோ, நாளையவனே நாளை உன்னையே மாலை புனைவான் கேலியல்லவே. என்னமோம்மா, நீ சொல்றதெல்லாம் அதிசயமா தான் இருக்கு. அடி மாலதி, இந்த மாலுக்கு 10 பவுன் கொடுத்து அனுப்பு. எனக்கு பொண்ணு வெளியெல்லாம் வேண்டாமா, உங்க பழைய புடவை ஒண்ணு கொடுத்தா உங்க ஞாபகமா வச்சிட்டு இருப்பேன். சரி, அவள் இஷ்டப்படியே பழம்புடவை கொடுத்து அனுப்பு. என்னோட வாமா தரேன். தாயே, மகமாயி புண்ணியத்துல நல்ல புருஷனா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கும். நண்பா, யார்? ஓ, உன் மனைவி அல்லவா? അതെ അരവല്ലേ മനസ്സിലായോ? അന്ന് ഈ പാമ്പുകാരന്റെ രൂപത്തിൽ വന്ന് എന്നെ അടിമയാക്കിയല്ലേ അയാള്. தோழா, இனி அடிமை என்று சொல்ல வேண்டாம் என்று என் தாயார் சொல்லவில்லையா? അതെ 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 ബുദ്ധി 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 ബുദ്ധി. ஆமா, என்கிட்ட என்னென்னமோ சொன்னீங்களே, இவங்க ஏன் இன்னும் இந்த ரூபத்திலேயே இருக்காங்க? ഇതെന്തൊരു കേൾവിയാ? പിന്നെ ഈ സ്ത്രീകളുടെ ആശ വന്ന മനുഷ്യர்கள் വേടനുമാകും മൃഗമാകും. ഈ കടവുൾ എന്തിനാ ഈ പെണ്ണിനെ സൃഷ്ടിച്ചു? என்ன சொன்னீங்க? கடவுள்? போதும் 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 உங்க சண்டை. போன காரியம் என்னவாயிற்று? சொல்றேன். என்ன சொன்னீங்க? கடவுள் ஏன் பொண்ண படைச்சாரா? இப்ப யார் தயவு வேண்டி இருந்ததுன்னு நான் தானே போய் குறி சொல்லி சங்கதியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். എന്തടി മര്യാദ തപ്പിയോ? കൊള്ളാം. നീ ഇല്ലെങ്കിൽ ഇത് മാതിരി சேலையை ഞാൻ കെട്ടി പോയി കുറി ചൊല്ലി വന്നേക്കും. പൊയ്ക്കടി. அடச்சை, விஷயத்தை சொல்லாம இப்படி கோச்சுக்கலாமா? போன காரியம் என்ன ஆச்சு? அத அவரை கேளுங்க. ஒரு சேலை கட்டிக்கிட்டு போய் குறி சொல்லி உங்களுக்கு வந்து சொல்லுவாரு. போங்க. இது என்ன பெரிய தொந்தரவா போச்சே. தோழா, நீதான் ஆரவல்லிக்கு ஏதாவது கொஞ்சம் சமாதானம் சொல்ல. സമാധാനമോ? കൊള്ളാം. എന്തൊരു സമാധാനം? ഞാനാണ് ചണ്ട ഇട്ടത്. അവള് ചണ്ട പിടിച്ചുകൊണ്ട് അവിടെ പോയി ഇരിക്കുന്നു, ഞാൻ പോയി സമാധാനം പറയണം. കൊള്ളാം. അവള് വന്ന് പറയട്ടെ. ചേട്ടൻ മിണ്ടാട് போனா. அற்ப விஷயங்களுக்கெல்லாம் இவ்வாறு கோபித்துக் கொள்ளலாமா? மாலா என் பேரில் காதலா இருக்கிறாளா? என்ன சொன்னாள்? അത് ഞാൻ പറയാം. நண்பா சொல்லு. എന്തോന്നാ? என்னவா போன காரியம்? അതന്നല്ലേ പറയാം. ഇവിടെ നിന്ന് ഞാൻ പുറപ്പെട്ടു നേരെ എന്റെ വീട്ടിലേക്ക് പോയി. உன் வீட்டுக்கு போனதும் காட்டுக்கு போனதும் யாரு கேட்டா? ஆருக்கு மாலா என்ன சொன்னாள்? അത് തന്നല്ലേ ഇപ്പൊ പറയാൻ പോണു. കൊള്ളാം. പിന്നെ ഞാനും ആരവല്ലിയുമായിട്ട് എന്റെ വീട്ടിലിരുന്ന് അരൺമന പോയി ചേർന്നു. மாலாவின் அரண்மனைக்கா? അതെ. மாலா என்ன சொன்னாள்? ഞാൻ എങ്ങനെ അറിയും? ഞാൻ വെളിയിലല്ലേ നിന്നത്. ആരവല്ലി ഉള്ള പോയി. நீங்கள் இருவரும் என்னுடன் விளையாடுவதற்கு இதுதான சமயம். மாலா என்ன சொன்னாள் என்று ஆரவல்லி சொல்ல சொல்லு. അവളോട് പേசுறதுக்கு എനിക്ക് ഇഷ്ടമില്ലയാക്കും. പിന്നെ ചേട്ടന് വേണ്ടി വരാം. എന്തിനാ ഈ കോപം? ഞാൻ വെറുതെ അല്ലേ പറഞ്ഞത്. സംഗതി പറ. இன்னமே இப்படி பேச மாட்டீங்களே? இல்ல இல்ல. அந்த அம்மாளுக்கு உங்க மேல அமோகமான பிரியம். அது எப்படி நீ அறிந்து கொண்டாய்? ഇതെന്തൊരു കേൾവി ചേട്ടാ? പെണ്ണുങ്ങളുടെ മനസ്സ് പെണ്ണ് തന്നെ അറിയും. நான் குறி சொல்லும் போது அந்த அம்மாளுக்கு இருந்த சந்தேகம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்காக பாத்தீங்களா, அவங்க கட்டிக்கிற சேலையும் கொடுத்தாங்க. என் காதலி ஆரியமாலாவின் சேலையா இது? நண்பா, நாம் மாலாவின் மனதை அறிந்து கொண்டோம். யோசனை ആലോചന ചെയ്തുകൊണ്ട് തന്നെ വന്നു. പക്ഷേ ചേട്ടൻ ഈ രൂപത്തിൽ പോയാ അവിടെ അടിച്ചു കൊന്നുകളയും.
അതുകൊണ്ട് ഈ രാമായണത്തിലെ ഈ വള്ളി അല്ല രാമായണത്തിലല്ല അത് എന്തോ വള്ളിയെ കല്യാണം കഴിക്കാനായിട്ട് സുബ്രഹ്മണ്യർ എന്ത് രൂപത്തിൽ പോയി? കിളവന്റെ രൂപമല്ലേ? അതുപോലെ ചേട്ടന് അങ്ങൊരു കിളവന്റെ രൂപത്തിൽ പോയാ കാര്യങ്ങളൊക്കെ മംഗളമായി முடியும். ஓ, இது சரியான யோசனை. நான் அப்படியே செய்கிறேன். நான் நினைக்கும் போது நீங்கள் அவசியம் வந்து சேர வேண்டும். சரி சரி. ஸ்ரீமதியே உன்னை நான், ஸ்ரீமதியே உன்னை நான், ஸ்ரீமதியே உன்னை நான் கண்டாவல் கதினால் சித்தமே தழந்தே. ஸ்ரீமதியே உன்னை நான் கண்டாவல் கதினால் சித்தமே தழந்தேனே. ஸ்ரீமதியே உன்னை நான் மாமதவே மாமதவே கணையோ, மாமதவே கணையோ மகா கொடும், மாமதவே கணையோ மகா கொடும் மதியுனைய ஆராய் மாதே, மதியுனைய ஆராய் மாதே. ஸ்ரீமதியே உன்னை நான் கவலையாகினே, 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 நான் கவலையாகினேன், கண்ணுறங்கேன், கசந்திரு துணவே வசமிழந்தே, கசந்திரு துணவே என் வசமிழந்தே. அவனி எல்லாம் அழிந்தேன், அதோ உன்னை அவனி எல்லாம், அவனி எல்லாம் நீங்கள் யார்? அட கழுத்துல போறவனே, பாட்டியாடி இவ ஆனவத்த இந்த கிழமா பாடிட்டு இருந்தது. பின்ன வேற யாருன்னு நினைச்ச? இந்த கிழ மோரக்கட்டைக்கு ஆம்படியா வர வேணும் போல இருக்கு. இங்க ரகச பாட்டுனா பாடிட்டு இருந்தது. காலம் எப்படி இருக்கு பாரு. காடு வாவாங்குது, வீடு போப்போங்கிற கிழங்கள் எல்லாம் ஆம்படியால தேடுதுங்க. நம்ம பெரியவா என்னன்னா வயசு பெண்களுக்கு காலா காத்துல ஒரு முடிச்சு போட்டு வைக்காம வேடிக்கை பாக்குறா. மடையர்கள் அவர்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது. பருவத்தில் பயிர் செய்வதன் மேன்மை அவர்களுக்கு தெரியாது. ஆத்தா பழுத்த கிழமா இருக்கு, நல்ல தேங்காய் உடைச்ச மாதிரி பேசுறத பாத்தியோ?
இந்த போனமோ அனர்த்தம் தான். ஏ கிழவா, இது அரண்மனையை சேர்ந்த நந்தவனம். இன்னேற வேலையில இங்க வந்து காட்டு கத்தல் மாதிரி பாடிட்டு இருந்தா அரண்மனையில எப்படி தூங்குவா? இறங்கி மரியாதை வெளியில போயிடு. என் பாட்டு காட்டு கத்தலாகவா இருந்தது? என்ன ரசிக சிகாமணிகள்! இந்த சட்டைகள் எல்லாம் இங்க பேசிட்டு இருக்க வேண்டாம், போ வெளியில. போகாவிட்டால்? போகாவிட்டாளா? அடி எடுத்துக்கடி, கையில கட்டித. வாங்க சூர புலிகளே, வாங்க. சரி, இப்ப நான் சொல்றது போல செய்றீங்களா? நான் தரும் ஓலை உங்கள் ஆரியமாலாவிடம் கொடுக்க வேண்டும். இதை பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும். பதிலுக்காக இங்கே காத்துக் கொண்டிருப்பேன், ஜாக்கிரதை. என்ன எழுதிருக்கும் பாப்போம். இது மாலாவுக்கு கொடுக்கப்படாது. என்ன எழுதிருக்கா? என்னமோ எழுதிருக்கான். பித்துக்கொள்ளி, வாங்க சீக்கிரம் நீ மாமா அழைச்சிட்டு போவோம். மாமா, மாமா, கதவு தரங்க. சீக்கிரம் வாங்களேன். ஒரு திருடன் தோட்டத்துல வந்து பாடிட்டு இருக்கான். என்னடி அதிகமா இருக்கு? திருடுதாவது இங்க வரதாவது? திருடுதானா பாடுவானா? அப்ப நான் பையன் சொல்றேன், சீக்கிரம் வாங்களேன். துளசி, நீங்க இது ரொம்ப ராவடோ நீங்க போங்க. கிழவா, நீ அமளி பண்ணியது? ஆம், இவன் தான். இந்த கிள வாலிப கட்டை தான். கிழக்குறங்க எதுக்குடா? முடியாது, முக்கால் கிழமை. என்ன முடியாதா? என்னடா குட்டிக்கு ஒரு போது சும்மா நிக்கிறேங்க? ஆகட்டும். நீங்கள் வண்டிகளா பார்ப்போம். இவன் ஒரு மந்திரவாதியே, இவன் சும்மா விடப்படாது. வச்சுக்கிடுவே.
ராத்திரி நடந்த கோலாகலத்தின் விவரத்தை ஏற்கனவே தங்களிடம் தெரிவித்தேன். அந்த கிழப்பயல் நம்ம ஆரியமாலா பேர்ல ஏதோ துர்எண்ணம் கொண்டுதான் வந்திருக்கணுங்கிறதுல எவரேயும் சந்தேகம் இல்லை. ஒரு கிழவன் ஆரியமாலா மீது துர்எண்ணம் கொண்டு அவ்விதம் செய்தான் என்பது ஆச்சரியப்படக்கூடியது. அதை பற்றி நாம் தீர்க்கமாக யோசனை செய்ய வேண்டும். அவன் உண்மையில் ஒரு கிழவனாக இருக்க மாட்டான் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அப்படியானால் தினகர்த்தரே, எங்கள் கண்கள் தான் பொட்டையாயிருக்க வேண்டும். தாங்கள் என்னை தவறாய் எண்ணி விட்டதற்கு வருந்துகிறேன். நாங்கள் எல்லோரும் வனவினோதம் காண போயிருந்த போது ஆரியமாலாவை ஒரு வேடம் பின்பற்றி வந்தானாம். ஒரு கால் அவன்தான் அந்த மார்வேஷத்தில் வந்திருக்க வேண்டும், அல்லது அவனுடைய ஏவலால் புலன் விசாரித்து போக வந்த ஒரு கிழவனாக இருக்க வேண்டும். யார் அந்த வேடம்? யாரோ தெரியவில்லை. அவன் யாராயிருந்தாலும் சரி, அவனை நானே கண்டுபிடித்து வந்து இந்த சபையில் நிறுத்துகிறேன். ஆனந்த ரூபிணியே, ஆரியமாலை என்னும் ஆரம்பு தேவோ, ஆனந்த ரூபிணியே, ஆரியமாலை என்னும் ஆரம்பு தேவோ, ஆனந்த ரூபிணியே, காணபாரியே காவியமானே காவியஞான கிளியே, காணபாரியே காவியமானே காவிய ஞான பரமே வருவாய் அருவாய் தேவகம்ச மகா ஆனந்த ரூபிணியே, ஆவியே ஆதியமாவாய் ஆரோடு மாமலையாவுமே ஆவாய், ஆவியே ஆதியமாவாய் ஆரோடு மாமலையாவுமே ஆவாய், ஆதியானோர் பாவம் தீர்ப்பாய் பாத பூஜா பாரண ஏற்பாய், ஆதியானோர் பாவம் தீர்ப்பாய் பாத பூஜா பாரண ஏற்பாய், பாது வாழும் கோயிலமாவாய் காமராஜ குருவே, பாது வாழும் ஓர் கோயிலமாவாய் காமராஜ குருவே, மேவியுனையோர் கணமும் மறவேன் மேனக்கு மரிசதா, மேவியுனையோர் கணமும் மறவேன் மேனக்கு மரிசதா, ஆரியமாலா 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 ஆரியமாலா. ஆரியமாலா ஆரியமாலா, இந்த அநியாயத்தை பார்த்தியா? அடே கிடப்பதறி, எமது இளவரசியா மாதரசியின் பெயரை சொல்ல உனக்கு யோசித்து உண்டா? அடே நீ யாருன்னு உண்மை சொல், இல்லையே உன் உயிர் உன்னுடையதல்ல. நீ மகா புத்திசாலி, உண்மை உரைத்தாய். என் உயிர் என்னுடையதல்லதான். எப்பொழுது என் காதல் மாலை ஆரியமாலையை கண்டேனோ அப்பொழுதே அது அவளுடையதாகிவிட்டதே. என்ன ஆரியமாலை உன் காதல் மாலையா? காமப்பித்தால் கண்டவாறு இருக்கும் காதகம். நீ உண்மையை சொன்னால் பிழைத்தாய், இல்லையல் நீ பிணமாவது சின்னம். பிணமாவது நீயா நானா என்று பார்த்து விடுவோம். இவன் எங்கு சென்றாலும் விடப் போவதில்லை. இவனை பிடிக்காமல் மகாராஜா முகத்தில் விழிக்க முடியாது. வாருங்கள், இவனை பின்பற்றி செல்வோம். மனமேலும் மாடடங்கில் தாண்டவ போனே, மனமேலும் மாடடங்கில் தாண்டவ போனே, முட்டி வாய்த்தது வேணிகளடா தாண்டவ போனே, மனமேலும் மாடடங்கில் தாண்டவ போனே, சினமேனும் பாம்பிருந்தார், சினமேனும் பாம்பிருந்தார் தாண்டவ போனே, சினமேனும் பாம்பிருந்தார் தாண்டவ போனே, சித்தையல் வேலியலடா தாண்டவ போனேயாவும், சித்தையல் வேலியலடா தாண்டவ போனே, ஆசையனும் பசுமாடு தாண்டவர் போனே, ஆசையன் பசுமாடு தாண்டவர் போனே, இந்த அண்டமெல்லாம் கண்டறிவாய் தாண்டவர் போனே, இந்த அண்டமெல்லாம் கண்டறிவாய் தாண்டவர் போனே, ஓசை உள்ளடங்கும் தாண்டவர் போனே, ஆ ஆ
ஆண்டவன் போனே மூல தூங்காரம் கண்டறினி தாண்டவ போனே மூல தூங்காரம் கண்டறினி தாண்டவ போனே மனவேறும் வாடடங்கில் தாண்டவ போனே தாண்டவ போனே. இப்படியே கொண்டு போக கூடாது. ஒரு சாக்கில் போட்டு கட்டி தான் கொண்டு போகணும். ஆகட்டும், சீக்கிரம். மடையர்களே, சீக்கிரம் கட்டுங்கள். மடையர்களே, இந்த கெட்டை அவளுக்கு இவ்வளவு நேரமா? சிவோகம் சிவோகம் சச்சிதானந்தம் ஆயுஷ்மான் பவ ஆயுஷ்மான் பவ. இது என்ன மாயம்? லோகமே மாயா சம்பந்தத்தாலானதுதானே. யார் இவர்? வேறு யார்? அந்த மாயக்கிழவன் தான் இவன். மூட்டையில் அடைக்கப்பட்ட பின்பு இந்த ரூபமாக மாறி இருக்க வேண்டும். கண்ணென்ன குருடா அல்லது காமாலயா? என்னை சாக்கல போட்டு கட்டினதும் இல்லாம என்ன கிழவன் வேற சொல்றியா? அடா பாவி. ஆமா, நான் உன்னை பிடிக்கும் பொழுது நீ கிழவனாகத்தான் இருந்தாய். இப்பொழுது மாயமாக மாறி இருக்கிறாய். உன்னுடைய ஜால வித்திகள் எல்லாம் என்னிடம் பலிக்காது. நான் உன்னை கிழரூபத்தில் தான் பிடித்தேன் என்பதற்கு ஒருவர் இதுவர் அல்ல. கடைத்தெருவில் உன்னை சூழ்ந்திருந்த ஜன கூட்டமே சாட்சி. அதுக்கு என்ன, உன் ஊர்ல உள்ளவா உன் சார்பா பேசாம என் சார்பில் பேச போறா? போதும் உங்கள் வாதம். ஐயா, நீர் யார்? எந்த ஊர்? மகாராஜா, நான் ஒரு ஜோஷியன். நான் பிறந்தது பாடலிபுரம், வளர்ந்தது அஸ்தினாபுரம். இப்போ நான் இருக்கிறது காசி மாநகரம். காசி விஸ்வநாத ஜோஷின்னு என்ன சொல்லுவான். அப்படியானால் நீர் ஜோசியத்தில் வல்லவரா? ஆமாம், என் குருமகான் அமல விமலானந்த சுவாமிகள் சிஷ்யர் பட்டஸ்ரீ பாலசரஸ்வதி கமலானந்த சுவாமிகள் அனுகிரகத்தாலே ஏதோ கொஞ்சம் ஜோசியத்திலே பரிச்சயம் உண்டு. நந்தி நாடி, அகஸ்திய நாடி, சுக்கிர நாடி, பிருக ஜாதகம் இதுகளெல்லாம் அப்படி பார்த்திருக்கேன். ஆர்வத்துல என்ன மகா நிபுணம்னு சொல்லுவா. ஆரியமாலா பேரராசிக்கு ஒரு ஆர்வம் சொல்ல முடியுமா? ஆஹா, அதுதானே நேற்று ஜீவனம். 108 ஒரு லட்சம் சொல்லுங்க. 88. சரி. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். லக்னத்துக்குடையவன் அஷ்டமத்து சனியோட சேர்ந்திருக்கிறான். சனி தனாதிபதியை பார்க்கிறான். சுப பார்வை கொஞ்சம் கூட இல்லை. ஆகச்சே இன்னும் கொஞ்ச நாள்ல ஆரியமாலை ஒரு தேவன் சிறை எடுத்துட்டு போறான். நிஜமாவா? நானா சொல்றேன்,
சாஸ்திரம்னா அப்படி சொல்றது. கிணறு வெட்ட பூதம் புறப்பட்ட கதையா இருக்கிறது. ஐயா, நீ வாய்க்கு வந்ததை தத்து புத்துன்னு உளறி கொட்டாது. இது அரச சமயங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். நீ சொல்றது பலிக்காவிட்டா நம்ம என்ன செய்யறது? உங்கள் இஷ்டம் போல் தண்டிக்கலாம். உங்கள் சந்தை நிவர்த்திக்காக இன்னொரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி உங்க பட்டத்து யானையை அந்த தேவனே களவாடிந்து போறான். இது பலிதமானா என் வார்த்தையை நம்புங்க. மகாராஜா, ஒரு மனு. இவனை நாம் நம்பவே கூடாது. இப்பொழுது ஜோசிரூபமாய் வந்து உள்ள இவனே அந்த மாய கிழவன் என்பதில் கொஞ்சமேனும் சந்தேகமே இல்லை. நாளை காலை வரையில் இவனை சிறையில் அடைத்து வைப்போம். இவன் சொன்னது பலிதமானால் இவனை விடுதலை செய்யலாம். இல்லையே இவனை கடுமையாய் தண்டிக்க வேண்டும். சரி, அப்படியே செய்யலாம். ஐயா ஜோசியரே, உண்மை பரீட்சிக்கவே இவ்விதம் செய்கிறோம். நல்லது, அப்படியே செய்யுங்க. இன்னைக்கு ராத்திரி எங்கேயாவது சத்திரன் சாவடியில பொழுத கழிப்பதை விட அரசாங்க விருந்தாளியா சிறைச்சாலையில் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொண்டு போங்களே வரை. மகாராஜா, இவன் மிகுந்த பலசாலி. இவனை நான் பிடிக்கும் போது 2 தடவையும் என்னிடமிருந்து தப்பி ஓடிவிட்டான். இவன் கை கால்களை கட்டிய சிறையில் அடைக்க வேண்டும். இவன் போலி தோற்றத்தை கண்டு நாம் ஏமாறக்கூடாது. ஜலகர்த்தர் சொல்றதான் சரியான யோசனை. வீரர்களே, கொண்டு போங்களே வரை. இந்த ராத்திரி வரலும் தானே. யானைக்கூடத்துக்கு சரியான காவலை ஏற்படுத்த வேண்டும். நானே சில வீரர்களுடன் சென்று யானை கூடத்தை காவல் புரிகிறேன். இந்த வீரசிங்கம் இருக்கையில் யானை எப்படி களவு போகிறது என்று பார்த்துக் கொள்கிறேன். சரணா, எப்ப வந்த? நான் வந்தது கூட உனக்கு தெரியலையா? நிஜமா தெரியாதடி. ஏன் இப்படி கவலைப்பட்டு இருக்க? உனக்கு என்ன மனக்குறை? இப்படி யாராவது ஏதாவது சொன்னாளா? என்னென்று சொல்லக்கூடாதா? ஐயோ, நான் ஏனோ இந்த ஜென்மம் எடுத்தேன். எனக்கு ஒண்ணும் புரியலையே. உன் ஜென்மத்தையே வெறுத்து பேச முடியாது. அவ்வளவு கவலை இந்த மாலா. என்னிடம் கூடவா சொல்லக்கூடாது? என்னையும் அறியாம ஏதோ ஒரு கவலை என் மனசுல பூந்துண்டு என்னை வேதனைப்படுத்துறது. அது என்னதுன்னு சொல்ல தெரியல. அது இருக்கட்டும், ராத்திரி அந்த கழலை ஏன் இப்படி பாடினா? நான் யாருன்னு தெரிஞ்சுதா? இந்நேரம் அகப்பட்டு இருப்பான். அப்பா வந்த விவரம் தெரியும். என்ன அகப்பட்டு இருப்பானா? ஐயோ பாவம், அவனை என்ன இம்சை செய்யறாளோ. அந்த பாவி பயலுக்காகவா இறக்கப்படுற? நேத்தி அவன் எங்களை படித்தின பாட்டை நினைச்சுண்டா இப்பவும் பயமா இருக்கு. யமன் வாயிலிருந்து தப்பிச்சுண்டு வர போறெல்லாம் வந்து சேர்ந்தோம். அவனை பத்தி நீ இறக்கப்படுறத பார்த்தா விஷயமா இருக்கு. ஒரு கிழமை உங்களை எல்லாம் திகைக்க வச்சு மாயமெல்லாம் செய்தான்னா நான் சாதாரண மனுஷனா இருக்க மாட்டான். ஒரு சித்புருஷனாவே இருக்கணும். இல்லைன்னா அந்த மருள்காரி சொன்ன மாதிரி தேவன் எவனாவது ஒருவன் என்ன பரீட்சைக்க வந்தானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த பைத்தியக்காரி உளறி போட்டு இந்த நம்பிட்டு அப்படி பேசுற. தேவனாவது இந்த லோகத்து வரதாவது? கவலைப்படாதே. நீ இந்த மாதிரி கவலை எல்லாம் அதற்கு ஒரு மார்க்கத்தை தேடி இருக்கும். அது என்ன மார்க்கம் சொன்னா? நோக்கி நல்லா வரனா தேடி பொன்னிலங்க போட்டு போறோம். போடி, இதுதான் வேலை.
ஐயோடா அப்பா, ചേട്ടൻ കിളവന്റെ രൂപത്തിൽ പോയത് കൊണ്ട് யாரெങ്കിലും അടിച്ചു കൊന്നിരിക്കും. പിന്നെ ചേട്ടൻ മനുഷ്യനല്ല, ദേവൻ തന്നെ. അപ്പോ ഈ അരൺമനയെ ചുറ്റി ചുറ്റി വന്നും ചേട്ടനെ കണ്ടില്ലല്ലോ, എവിടെ പോയിരിക്കും? நண்பா நண்பா வா. ആരാ ഇത്? என்ன தெரியவில்லை? അയ്യോടാ, ചേട്ടനാണോ? കൊള്ളാം. ഇത് എന്തൊരു രൂപം, കിളവന്റെ രൂപത്തിലല്ലേ പോയത്? ஆம், அங்கிருந்து தடகரசன் என்னை பிடித்து சிறையில் அடைத்து விட்டான். நான் தப்பி வருவதற்கு இந்த ரூபத்தோட வந்தேன். ചേട്ടനെ പിടിച്ച് ചിറയിൽ അടച്ചോ? അത് ആരാ ഇത്? താളാമും കർത്തനും ഒന്ന് കാണിക്കണം. அவசரப்படாதே, நான் சபதமிட்டபடி பட்டத்து யானையை அவசியம் களவாடி கொண்டு செல்ல வேண்டும். வா. യാനയെയോ? അയ്യോടാ, അതെങ്ങനെ? അവിടെ കാവക്കാരും ഭടന്മാരും ഇരിക്കുമല്ലോ. வேற யாரும் இல்லை, என்னை சிறைப்படுத்திய தடகரசன் தான் அங்கு காவல் புரிகிறான். அதற்காகத்தானே உன்னை தேடி வந்தேன். ശരി, അപ്പോ എന്റെ മന്ത്രം കൊണ്ട് അവനെ മഴയ്ക്ക് അപമാനിച്ച് യാനയും അടിച്ചോണ്ട് പോവാം. சரி. செய்தி ஜோசியன் எப்படி இருக்கான்? அவன் செத்து பணமா கிடக்கிறானுங்க. என்ன முடிஞ்சானா பாதகன்? எப்படி இருந்தா அது எப்படியோ தெரியாதுங்க. ஆனா நம்ம பெரிய காவக்காரையா இல்லைங்க, பெரிய காவக்காரையா எங்கேயோ காணுங்க. சிறைச்சாலையும் திறந்து கிடக்குதுங்க. ஜெயித்து விட்டான் அந்த போலி ஜோசியன். பட்டத்து யானை களவு போய் விட்டது. என்ன யானை களவு போய் விட்டதா? நடக்கிறேன், இது என்ன கோரம்? யானையை களவோடியதும் அல்லாமல் என்னையும் மானபங்கம் செய்து விட்டான். ஒன்றில் என் உயிர் போக வேண்டும், இல்லையே அவன் உயிர் போக வேண்டும். விடேன் அந்த கழுவன். அப்படியானால் அவரைதான் தேவனோ? இல்லை, மந்திர தந்திர வித்தைகளில் வல்லவனாயிருப்பான். மந்திர சக்தியாலே நம்ம மாலாவே கொண்டு போயிட்டான். நான் என்ன செய்யறது? கவலைப்படாது, ஆரியமாலையை அணுக அவனால் முடியுமா? எப்படியும் அவனை கண்டுபிடிப்போம். பாலராயர் அவனை கண்டுபிடிக்காமல் விடமாட்டான். மாலாவுக்கு ஒரு விதமான கடுதியும் நேராது. அந்த மாயாவையை கண்டுபிடிப்பவர்களுக்கு 10,000 பொன் பரிசளிக்கப்படும் என்று நமது ராஜ்யம் எங்கும் பறைசாற்ற உத்தரவிடும்.
கண்டுபிடிச்சு கொடுப்பவர்களுக்கு 10,000 பொன் பரிசளிக்கப்படும். இது மகாராஜா உத்தரவு. இது மகாராஜா உத்தரவு. அத்தே நல்லா இருக்கியா? யார் இவன் அத்தமுறை கொண்டாடுறான்? என்ன தெரியல? அது எங்கன தெரியும்? நீ சிறு குட்டியா இருக்கும்போ அச்சனும் தள்ளையும் நின்ன எடுத்துண்டு ஈழ நாட்டிலேக்கு போய் மனசாயா சுமார் இதே நாடி அளவா இருக்கு. அவன் என்னமோ சண்டைக்கு வர்ற மாதிரி பேசுறான். ஒண்ணும் இல்ல, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பன ஆத்தாலும் ஈழ நாட்டுக்கு கூட்டாங்களே அத சொல்றான். அதே ஓ, என் முன்சாமி அண்ணன் மகன் முருகனா நீ? ஆம்பாத்த, அந்த முருகன் தான் நானு. ஆமா, இவன் யாரு? இந்த புள்ள பேரு பொன்ன, மலையாளத்துல பொன்னானி இல்ல, அதுதான் இவன் ஊரு. எனக்கு உசுறு பூசுறானவன். அங்கன பறையணும். ஏத்த உன் மாமாவுக்கு உடம்பு ஒண்ணும் இல்லையா? அவனுக்கு என்ன காடு? ஏன் மச்சா? ஐயோடா, ஏட்டு மச்சான் வந்திருக்கான், பாய எடுத்து போடாம அங்க ரெடி பண்றவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாத்த. ஏன்டி இப்படி கத்திக்கிட்டே இருக்க? ஏன் மச்சான், இது யாரு சொல்லு பாப்பா? யாருடி இது? எனக்கு தெரியலையா? இவன் தான் என் அண்ணன் மகன் முருகன். ஓஹோ, அப்படியா? எனக்கு எப்படி தெரியும்? நான் உன்னை தாலி கட்டிக்கிறதுக்கு முந்தைய உன் அண்ணனும் அண்ணியும் உன்னோட சண்டை போட்டுக்கிட்டு தூரதேசம் போயிட்டானே. உன் முதல் புருஷன் செத்து போனவன் இருந்தா அவனுக்கு தெரியும். ஆம்பத்த, அவன் சொல்றது நெசந்தானே. ஏன்பா, என் அண்ணனும் அண்ணியும் நல்லா இருக்காங்களா? அப்ப போன வருஷம் திடீர்னு மாரடிச்சு செத்து போட்டான். என்ன, செத்து போட்டானா? அதே அடுத்த மாதம் அம்மையும் சத்தும். ஐயோ, அண்ணி செத்து போயிட்டாளா? ஐயோ, செத்து போயிட்டியா? ஐயோ, போயிட்டியா? அண்ணியும் போயிட்டியா? அடப்பு, அவங்க இருக்கப்போ அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு ஊரை விட்டு துரத்தி விட்டா இப்ப என்னமோ நடந்து முருகரா அறுத்தாண்டி அளவு. அறுப்பு கட்டா மூலி. அண்ணன் அண்ணி செத்து போயிட்டாங்கன்னா அண்ணன் மனசாரத கூட கரைஞ்சு போகுமா? பேசுறீங்க பாத்தியாடா பாவம் அத்த வாய. இவளண்ட ஒரு நாள் சொல்றது ஒரு யுகம்தான். சண்டைதான் போருதான் இந்த முண்டை கிட்ட. அட கொண்டட உணவனே, கண்ணாட்டமா புருஷன் இருந்துகிட்டு என்ன முண்டை நான் சொல்றேன். இந்தா என் அண்ணன் மகன் வந்திருக்கான்னு பாக்குறேன். இல்லாட்டி உன் வாய் நேரம் ரெண்டா கழிச்சிருப்பேன். என்னடி ரொம்ப ரொம்ப பேசுற? இந்தா என் மேல மட்டும் உன் கை வளட்டுன்னு சொல்றேன். ஓவியா என்ன மாமா நீ போட? யார் பேசிட்டா? உன் பொஞ்சாதி தானே. சுடு தண்ணில வீடு வந்து போகுது. விடு மாமா. ஐயோடா, நீத எங்கிருந்தா உங்கொட்டும் தொந்தியும் பெண்ணின் எடுக்கிறான வீரம். ஆமாண்டாப்பா, ஆமா. உங்க அத்தா பக்கம் பறிஞ்சு பேசினா தானே நாளைக்கு அவ பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி தருவா. சொன்னாலும் அப்படித்தான் செய்ய போறேன், சொல்லாட்டி அப்படிதான் செய்ய போறேன். என்னடி வந்தவங்களுக்கு முன்னால என்ன மரியாதை இல்லாம பேசுற? அடச்சி நாயே, உங்ககிட்ட இருக்கிறது வாழறத காட்டிலும் வேற எங்கேயாவது போய் தொலையலாம். தொலைஞ்சு போய என்ன புடிச்ச தனியா விட்டுது மூதேவி. மாமா மாமா கோச்சுக்காத மாமா, வா. அட அவன் எங்க போயிட போறான்? எங்காவது சீப்பட்டு மறுபடி திரும்பி வருமா? அடியே சின்னரங்க, இங்க நாள் அளவு உள்ள போய் போட்டுக்கிட்டு மச்சாலும் கூப்பிட்டு கஞ்சி ஊத்துடி ஆயி. ராமச்சான் கஞ்சி குடிப்பேன். மாமி, மாமி, உங்களை பார்த்தா இந்த ஆரவல்லி ஞாபகம் வரணும். என்ன என்ன பார்த்தா ஆரவல்லி கிளம்பி ஞாபகமா வருது? ஏன்பா? அல்ல, நான் பறஞ்சது மாமிக்கு மனசுல ஆயில்ல. என்ன என்ன பார்த்தா மனுஷ மாதிரி இல்லையா? பின்ன உங்க அண்ணனுக்கு எப்படியப்பா தெரியுது? ஏது மாமிக்கு மலையாளம் தெரியாதது கொண்டு என்ன ஒண்ணுமில்ல. மாமி, என்ன ஒண்ணு முறுக்கிய கொள்ளலாம். முறுக்கணுமா? இந்த மாமி மாமி
முறுக்கானா ഈ കാത് മുറുക്കുന്നതല്ല ഈ വെറ്റില പാക്ക് പോട്ടുக்கிறതില്ലേ അതിന് മുറുക്കാൻ എന്ന് പേര് ஓஹோ அதுவா അയ്യോ മലയാളി அவன் சாமானிய கடவுள் அல்ல. ஊரெல்லாம் அவனை பத்தியே பேச்சா இருக்கு. என் தமையன் பாலராரியே மானபங்கம் செய்துட்டு தப்பி போயிட்டானா? மாலதி எல்லா விவரமும் எனக்கு சொன்னான். அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கவலையா இருக்காளாம். என்னால் தானே மகாராஜா முதல் எல்லோருக்கும் கவலை. எவனோ செய்த துஷ்டத்தனத்துக்கு நீ என்ன செய்யலாங்க? அவர் யாரோ ஒரு மகான்னே நினைக்கிறேன். அன்னைக்கு காட்டுல வேட ரூபத்துல என்னை பின்பற்றி வந்தவரும் அவர்தானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கும். அவர் பேச்சும் முகக்காந்தியும் என் மனசை கவர்ந்தது. நீ என்ன பேசுறன்னு கூட தெரியாம பேசுறியே. உன் குலம் என்ன? உன் கோத்திரம் என்ன? யாரோ ஒரு வேடனை பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்றியே. என்னண்ட சொன்னா போல சரி யாரண்டி இப்படி பைத்தியமாட்டு சொல்லாதே. விபரீதமா அந்த முடிவு போறது என் மனசுல இருக்கிறத உன்னண்ட எப்படி மறைக்க முடியும்? அவர் வேட ரூபத்துல வந்த போது நீ பார்த்திருந்தனா தெரியும். தேவனோ யாவனோ காணேன் மாவன வாசியத்தோனேன். தேவனோ யாவனோ காணேன் மாவன வாசியத்தோனேன். தேஜசே சொல்வேன் மானே மாஜகன் மாதா மாதவசே. மாஜகன் மாதா மாதவசே. ஜயவேல் புகனோ ஜயவேல் புகனோ ஆதரிப்பானோ ஆதரவாக ஆதரிப்பானோ ஆதரவாக ஆகின நானவள் பிரேமை பிரேமை ஆகின நானவள் பிரேமை பிரேமை தேஜசே சொல்வேன் மானே. காதலும் ஆவாய் காணலியே காதலும் ஆவாய் காதலியோர் புகழ் மாற காதலியோர் புகழ் மாற ஆணில யாரவன் போல் அறியேனே ஆணில யாரவன் போல் அறியேனே ஆனதினால் சுகமே ஏழாய் ஆனதினால் சுகமே. தேஜசே சொல்வேன் மானே அவன் தேஜசே சொல்வேன் மானே. ஏங்கா எதுக்காக இதெல்லாம் சொன்னேன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே. ஏண்டி இவ்வளவு விவரமா சொல்லியும் அவனுக்கு தெரியல? அது இருக்கட்டும். இப்ப தன்னந்தனியா இருக்கணும்னா என்ன கவலை பிடிங்க தின்றது. உன் கதையை கேட்டதுல இருந்து நேற்றும் கவலையா தான் இருக்கு. நான் எங்க போறேன்? இங்கதான் இருக்கேன். குட்ட வெள்ளாவில துணி வாங்கும் போது நீ அது குட்ட நிக்கணுமா? வாங்க. என்ன குட்டியா? என்ன குட்டி? கண்ணு குட்டியா பன்னி குட்டியா? இல்ல கழுத குட்டிதான் வச்சுக்கிறேன். என் மச்சான் அம்புட தூரம் எங்கிட்ட வச்சுக்கிடாத. ஐயோடா வீட்டு கழுத குட்டி இப்படித்தான் இருக்குமா? அடிப்போடி விவரம் கேட்டவள. கழுதுதானே நமக்கு வசதியான சொத்து. அதுதானா உன்னை ஆசையா கழுத குட்டின்னு நான் கூப்பிட்டேன். இப்படி வாடிய தங்கம். என்ன மச்சான் நீ அந்த மனுஷன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, நீ என்னெல்லாமா பேசுறிய? அடிப்போ பைத்தியா. அந்த மனுஷனுக்கு இதெல்லாம் காதுலயே விழுவாது. அப்படி கேட்டா கூட கண்டுக்கிடாது போல இருப்பான். நீ வாடி இப்படி கேட்டா நான் குளத்துல போகணும்.
வேகம் அவட வரணும். பாத்தியா எப்படி என் சிநேகித சமயம் பார்த்து நழுவிட்டான். நீ சும்மாவா ஆடி. அழகே உருவான பொண்ணு மேலே, அழகே உருவான பொண்ணு மேலே ஆசை வச்சேன் நேச மச்சான், ஆசை வச்சேன் நேச மச்சான். அழகே உருவான பொண்ணு மேலே. ஆத்துக்கு போங்க மச்சான், ஐயோ வெக்கமாகுதே. ஆத்துக்கு போங்க மச்சான், ஐயோ வெக்கமாகுதே. ஆத்துக்கு போங்க மச்சான், ஐயோ வெக்கமாகுதே. அந்த பொழுதே அந்த பொழுதே ஆனாலே நினைவுதான், அந்த பொழுதே ஆனாலே நினைவுதான். அரியேனோ தான வித்தையலாமே, அரியேனோ தான வித்தையலாமே. அழகே உருவான பொண்ணு மேலே ஆளாவே உனக்கு, ஆளானேன் கையிலே, நாளாவே உனக்கு, ஆளானேன் கையிலே. ஆசையெல்லாம் அதுதான், நிகழியா பொண்ணுவா நல்லவா, ஏன் ஆசையெல்லாம் அதுதான். நிகழியா பொண்ணுவா நல்லவா. கண்ணிகளிப்பேன் கால் பிடிப்பேன், கண்ணிகளிப்பேன் கால் பிடிப்பேன். காப்பாடோ பார்த்தமுடனே, காப்பாடோ பார்த்தமுடனே. அழகே உருவான பொண்ணு மேலே. ஓ மச்சான், எனக்கு வெக்கமா இருக்கு. நீ என்ன கட்டிக்கின அப்புறம் என்னடி அளவு புதுமையா இருக்கு. அவன் ஆவியா கிட்ட வந்தா இன்னமும் ரொம்ப பிகுவ பண்றிய. அவன் உனக்கு அடுத்தா தின்னுபடுவான். இதா அந்த ராசாம வீட்டு துணியெல்லாம் எடுத்துன்னு வா, நான் போய் குளத்துக்கரையில வெளுத்துன்னு வர்றேன். எடுத்துக்கூடாண்டி அந்த மூட்டைய. மரமாட்ட நிக்கிறவா. வெக்கம் அவன் வெக்கம். அத்தை